ஜேம்ஸ் மார்க்கெட் வந்து லீகலா இல்லீகலா? மஞ்சள் எடுத்துன்னு கூட இந்தியாவுக்கு ஏதோ லோக்கல்ல விற்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு பெருசா தெரியுது எந்த கடவுள். பெயின் ஸ்டோர் ஒன்று சும்மா நிக்குது. ஜெம் மார்க்கெட் இருக்கு பேங்காக் 5 லட்சம் ரூபாய். அது இப்ப களவெடுத்து ஓடிட்டோம்னா என்ன செய்யுது? அந்த டெம்பிள் வெல்ல நம்ம டிக்கா அப்புறம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? கண்ணு எவ்வளவு வெயிட்டா இருக்குதுமா, சரியான வெயிட். அப்படி கிடைக்கிறது அரிதுன்னு சொல்லினா 9 கலரும் இருக்கு. இதுலயும் வருது. அப்படியே கண்ணுக்கு எடுத்து வச்சிருவோம். அதெல்லாம் போலீஸ் பண்ணி இந்த ரேஞ்ச். அதை வந்து இப்ப ஃபுல்லாவே இறைச்சி எடுத்து கொண்டிருக்கணும். 800 கோடிக்கு கல்லு கிடைச்சாம. ஐயோ அப்பா 800 கோடி எங்கயா இருக்குது? எல்லாம் கடவுள் சித்தம். போலீஸ்க்கு வரதுக்கு கூட அனுமதி இல்ல. அவங்க வெல்வெட்டுக்குள்ள தான் முறையா நான் நினைக்கிறேன். ஒரு இடங்கள்ல கல்லுகள் நிற்கும். பொறுப்பான ஆள் கிளம்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற ரத்தினபுரி மாவட்டத்துக்குரிய நகர பகுதியில் நிற்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? டிகாப்ரோ இரத்தினபுரிக்கு வந்திருக்கிறோம். இரத்தினங்கள் பார்க்குறோம். டிகாப்ரோவை தெரியாதாக்களாக இருக்காது. ரத்தினபுரி என்றாலே டிகாப்ரோ தான். இன்றைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் டிகாப்ரோ? இன்றைக்கு வந்து நாங்கள் எப்படி ஜெம் விற்கிறது, அதுக்கு வேலையை அடிக்கிறது, என்னென்ன வகையான இரத்தினக்கால்கள் இருக்கிறது, நிலத்தொழிலுக்கு இந்த எப்படி எடுக்கிறது, ஜெம்மை கட் பண்ணுறது, நிலத்துலேருந்து எடுக்கிறதுலேருந்து ஒரு ரிங் ஒன்றுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஜேம்ஸ் மார்க்கெட் வந்து லீகலா இல்லீகலா? லீகலும் இருக்குது, இல்லீகலும் இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன அந்த டாய்லெட் குழி ஒன்று தோன்றாலும் பெர்மிட் எடுக்கணும். எடுத்து தான் அதை ப்ரோ வந்து ஆர்வமாக இருக்கார். இன்றைக்கு இலங்கையில் இந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறேன். நான் ஏற்கனவே முதல் வந்திருக்கிறேன் 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு. அப்பைகளை வந்து என்னால் ஒழுங்காக ஒரு விஷயத்தை காட்டலாம் போயிட்டேன். ஏன்னா உதவிக்கு ஒருத்தருமே இல்லை. என்ன விஷயங்கள் செய்கிறதுன்றது தெரியாது, என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது தெரியாது. இன்றைக்கு நாங்கள் டிகாப்ரோ அந்த உதவி மூலம் நாங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலுமே இந்த ஒரு காலப்பகுதி, சித்திரை வருட பிறப்பு காலப்பகுதியில் வந்து பயங்கர ஆக்கள் கூட்டமாக இருக்குது. சேல் பண்ணுறாங்க கூடுதலாக இருப்பாங்க. நிறைய பேர் வருவாங்க. எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்ப்போம். ப்ரோ ஆர்வமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. சரி, நாங்களும் போய் பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள் எல்லாம் ரெடி. போய் பார்ப்போம். இதில் பார்க்க இவ்வளோ பேர் வைக்கணும் மட்டும். இந்த கடவுளே, உண்மையிலே எனக்கு முதல் டைம் வரைக்கும் பயமாக இருந்தது. ஏன்னா ஆக்கள் பார்க்குற விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீ யாரா நீ ஏன் இதில் வந்து எடுக்கிற அப்படின்ற மாதிரி. இதில் பாருங்க இவ்வளோ பேர். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல இதை சேல் பண்ணி கொண்டு இருக்கிற ரத்தின கற்கள். இதில் பாருங்கள் கண்ணாடி மாதிரி போட்டிருக்கீங்க தானே, இதில் தான் அதை செக் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு லைட் மாதிரி ஒன்று வச்சுருக்கணும், அதுலேயும் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எல்லாம் பாருங்கள் எப்படி எடுக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மிஷின். இதில் வச்சுருக்கணும் பாருங்கள், அந்த கூர் மாதிரி உண்டு. அதே மாதிரி இந்த அதை லைட் அடித்து தான் பார்ப்போம். இதில் எல்லாம் இந்த ஐயா எல்லாம் பார்த்துட்ருக்காரு பாருங்கள். எல்லா ஊர்லேருந்து ரத்தினபுரியிலேருந்து கொண்டு வந்து இங்கே தான் சேல் பண்ணி வேணும். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்க? யூடியூப் ப்ரோ. இதில் வந்து ப்ரோ ஒரு ஆள் இருக்கார். தமிழா? தமிழ். ஓகே. இது என்ன செய்யுங்க? இதான் இப்படி தான் செக் பண்ணு. புஷ்பராக. என்ன பேர்? புஷ்பராஜா. புஷ்பராகன். எல்லாம் எல்லோ தான். என்ன விலை வரும் இதெல்லாம்? ஆரம்ப விலை இல்லை, கட்டம் புதுசில் ஒரு 1 கேட் வர கல்லி ஒரு 20,000 30,000. ஓகே. ஸ்ரீலங்காவில் மட்டும் தான் இருந்து வந்து எடுப்பாங்களா இல்லை வருவாங்க வேறு நாடுகள்லேருந்து வந்து எடுப்பாங்க? மஞ்சள் எடுத்துன்னு கூட இந்தியாவிலேருந்து சைனாலேருந்து எடுப்பாங்க. பாகிஸ்தான்லேருந்துலாம் வருவாங்களா? பாகிஸ்தான்லேருந்து இருந்த வாக்கில் வருவாங்க. இருந்த வாக்கில். ஓகே. மிச்சம் பயமாக இருக்கும். சைனா, ஆஸ்திரேலியா யாராவது எங்கே வருவாங்க. ஓகே. அந்த இது வேலை செஞ்சப்போ எடுத்துக்குவாங்க. போலீஸ் இதை இப்படி எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இப்போ ஊர்லேருந்து கொண்டு வந்து விற்பாங்க. இப்படி இதெல்லாம் ஸ்ரீலங்கா கல்லு தான். அதான் ஊர்லேருந்து கொண்டு வந்து விற்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை மோடிஃபை பண்ணுவீங்க. இதில் மோடிஃபை பண்ணுறது. ஒரு கல் வடிவாக இருக்கு. சிகப்பு கல். பாருங்க இப்படி வித்தியாசமான இது சின்ன கல். இப்போ இதே மாதிரி பெரிய கல் எல்லாத்தையுமே செய்து விற்போம். சரியாண்ணா, நன்றி. இப்படி நிறைய பேர் நிறைய இதுகள் எல்லாம் வச்சிருப்போம். நிறைய கற்கள் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை பாருங்கள், சைனாலேருந்து எல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். கூடத்தில் பாருங்கள் ரத்னக்கல் எல்லாம் அப்படி வச்சிருக்கேன். அப்படி எரிஞ்சு பாருங்கள், ஏதோ லோக்கலில் விற்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கணும். ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் தான். குட் குவாலிட்டி. பாருங்க, இதிலெல்லாம் போலீஸ் பண்ணால் சில வேலை நல்லதாகவே இருக்கும். சிலதுகள் இல்லாமல் போயிடும். எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சு ஃபுல்லாக சேல் பண்ணிடலாம்.
உங்களே அருமை டிக்கா ப்ரோ இதெல்லாம் ஒரிஜினலா இல்லை விலை குறைஞ்சதுங்களா ஒரிஜினல் கல் தான் ஆனால் இதில் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிற கல் இருக்கு அது மாதிரி இருக்குது இது வந்து லொட்டாக தான் விற்கிறாங்க இதை வந்து பொரினுக்கு வந்து நல்ல மார்க்கெட் வெளிநாட்டுகளில் நல்ல மார்க்கெட்டாக இருக்குது இந்த கல்லெல்லாம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட உடைஞ்சிருக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் ரிஜெக்ட் ஆனது ஆனால் இதுகளுக்கு இந்த மாதிரி கல் தேடுறாக்களும் இருக்கு இருக்கிறான் இதெல்லாம் என்னதை யூஸ் பண்ணுவா மோதிரம் அதுகளுக்கு அந்த ஒரு அந்த இருக்குதானே அந்த நோயல் ஒவ்வொரு கிரகம் அதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுகளுக்கு அந்த இதுகளுக்கு எடுப்பாங்க இந்தியாவில் ஜப்பானிலேருந்து யூகேலேருந்து நிறைய பேர் இந்த வீடியோஸில் பார்த்துட்டு அந்த எடுத்துக்கிட்டு போவோம் இதெல்லாம் கட் அண்ட் பாலிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாங்க இதே நம்ம அந்த நாவக்கடலில் இருக்க பாயான்னு சொல்லுவாங்களா என்னென்னு சொல்லுவாங்க அது அமெத்திஸ் ஒரு கல்லுக்கும் ஒரு பேர்கள் வச்சுருக்காங்க ஓகே இதெல்லாம் பாருங்க ஒரிஜினலாகவே எடுத்துகிட்டு வந்தது ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது ஒரு விலைகளுக்கு சேல் பண்ணுவாங்க ஒரு ஆக்களில் காட்டி இதெல்லாம் தலைநிமிந்து யாரை பார்த்தாலுமே வென்றிங்களான்ட்டு தான் கேட்குறாங்க அந்த ஊர்லேருந்து வந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் தொடர்ந்து அப்படியே செக் பண்ணி வந்துருக்கணும் இந்த மார்க்கெட்டில் நாங்கள் விற்கிறது வாங்குறது அதுகளை மட்டும்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே கூர்மையாக பார்ப்போம் வேண்டாம் கொஞ்சமாக இருந்தாலும் அவ்வளோமே லொஸ்ட்டாக போயிடும் இப்படி லொஸ்டானவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இல்லை பாருங்கள் பார்த்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நல்லதாக இருந்தால் டிமாண்டாக பண்ண வேண்டாம் இல்லைன்னா நார்மலாக அவள் சொல்கிற விலைக்கு தான் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய முஸ்லீம் சமூகம் சார்ந்த அண்ணாக்கள் எல்லாமே இருக்கணும் அதனால் பிரச்சனையே இல்லை தாராளமாக இந்த கதைக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ரத்னங்கள் வென்றாக்கள்லாம் இவ்வளோ பெரிய செயின்கள் எல்லாம் போட்டிருக்கணும் வந்து அவ்வளோத்துக்கும் வசதி ஆகிடுவாங்க இதெல்லாம் வேண்டி சேல் பண்ணி இவ்வளோ இலங்கைக்கு கிடைச்ச பொக்கிஷம் இப்போ வந்து நானும் இந்த கண்ணாடியை போட்டு பார்க்க போகிறேன் ப்ரோ பிளர்ரா கண்ணாடி இது வந்து தாங்களா கல் இல்லையா கல் தர மாட்டாங்களா கல்லுலாம் இல்லை எனக்கு கை தான் இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு ஹாய் காட்டுறேன் பாருங்க வர இந்த இது இப்போ இந்த கண்ணாடியை போட்டு வாங்க ஆனால் எல்லாமே பிளர் ஆகிற மாதிரி இருக்கு வேறு போட்டு இங்கே இவ்வளோ பெருசாக தெரியுது எந்த கடவுள் எனக்கு நார்மலாக வேறு போட்டோம் ஓகே டோர்ச் இந்த டோர்ச் வந்து இந்தியா எவரடி டோர்ச் அது ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷலாக மாணிக்கல் பார்க்குறதுக்கு செய்திருக்கு இந்தியாவில் தான் செய்து அனுப்புறாங்களா இந்தியாவிலேருந்து ஓகே இது வந்துட்டு அந்த காலத்து எங்கள் ஊரில் கட்டப்பட்டு போடுவாங்க அந்த மாதிரி இருக்குது கட்டப்பட்டு தான் DL60 அந்த இந்தியா பிராண்ட் அது ஸ்ரீலங்கா ஸ்பெஷலாக செய்யும் 6 கிராம் 35 மில்லியா ஓகே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜேம்ஸ் எப்படி கொண்டு விற்கணும் அப்படின்ற பார்த்துருப்போம் இனி இந்த ஜேம்ஸை வந்து என்ன பெரிய மார்க்கெட் எவ்வளோ பெருசு இதை போய் இதுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது வந்து ப்ரோ எப்படியெல்லாம் டிசைன் பண்ணி எப்படியெல்லாம் விற்பாங்க அப்படின்ட்டு டிசைன் பண்ணுறது அடுத்து எப்படி எடுக்கிறது இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு பார்ப்போம் என்ன டிக்கா ப்ரோ இனி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் இது வந்து ரஃப் கல் இப்போ நாங்கள் கட் அண்ட் போலீஸ் பண்ணி அப்படி ஜெம் எப்படி கட் பண்ணுறது அது கட் அண்ட் போலீஸ் வேற மார்க்கெட் இது வேற மார்க்கெட் ஓகே பாவம் இன்றைக்கு வந்து ஃபுல் பிஸியாக இருக்குது இந்த ரத்னபுரி சிங்கிள் ஆக்கள் வந்து அந்த புத்தாண்டை கொண்டாடுறதால வந்து எல்லாருமே அந்த உடுப்படுக்கிறார்கள் எல்லாம் பிஸியாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இலங்கையில் இருக்கிற பணக்காரங்கள் கொழும்புக்கு அடுத்து தான் இங்கே தான் இருப்பாங்க போல இருக்குது எல்லாருமே கிட்டத்தட்ட கையில் பெரிய பெரிய செயின்கள் எல்லாம் போட்டிருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கைகளை பாருங்கள் அப்படி இருக்குன்னு எல்லாமே பக்கத்தில் தான் குறிப்பாக வந்து நீங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீயானி ட்ரெஸ் பாயிண்ட் அடிச்சிங்கள்னாலே அதுக்கு முன்னே இருக்குது அதிலே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓட்டமேலன் சீசன் வந்துட்டு இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எங்கள் ஊர்களில் இருக்கிற நகை கடைகள் மாதிரி ஜேம்ஸ் விற்கிற கடைகள் தான் ஃபுல்லாகவே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கார்கள் எல்லாம் பாருங்கள் உள்நாட்டு வசதியான கார்கள்லாம் இங்கே தாராளமாக பார்க்கலாம் ரேஞ்ச் ரோவர் வந்து சும்மா நிற்குது எல்லாம் பார்க்கல எங்கள் இடங்களில் இது இருந்திருக்கக்கூடாதா அப்படின்ட்டு வேறு தோடு தமிழிடங்களில் நான் சொன்னேன் தான் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்து வேண்டிய இந்தோனேஷியாவிலேருந்து எல்லாம் வந்து இந்தியாவில் வேண்டுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கூட்டங்களாக வெளிநாட்டில் இதெல்லாம் வந்துருக்காங்கல்ல வெளிநாட்டில் இதெல்லாம் வந்து வேண்டுறாங்க சைனா பேங்காக் அங்கெல்லாம் வந்து எடுப்பாங்க இங்கே ஸ்ரீலங்காவில் ஜெம் இருந்ததுக்கு வேர்ல்ட் ஜெம் மார்க்கெட் இருக்குது பேங்காக்ல அவங்க தான் ஆரம்பத்தில் இங்கே வந்து ஜெம் எடுத்து இதாக்கி ஒரு மார்க்கெட் ஒன்று அங்கே உருவாக்கிட்டாங்க ஓகே வேர்ல்ட் ஜெம் மார்க்கெட் இருக்குது பேங்காக்ல ஆனால் அங்கே இந்த ஜெம் இல்லை இங்கேருந்து அனுப்புனா தானே அங்கே வர்றதுக்கு உலகத்துக்கே சப்ளை பண்ணுற இடம் தான் ஸ்ரீலங்கா இப்போ பாருங்கள் டிக்கா ப்ரோக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு வந்திருக்கோம் ஜேம்ஸ் பேயிங் அண்ட் சேல்ஸ் இதில் சிங்களத்தில் போட்டிருக்கணும் இதில் போய் நாங்கள் பார்க்கலாம்
என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு இது பாருங்க. நிறைய வெளிநாட்டவர்கள் வந்திருக்கணும். அங்கால ஒரு தொகை ஆக்கள் அதிலே நிற்கணும். அப்படியே உள்ள போய் பார்ப்போம். வரேன் கடையை பாருங்க. இதுலாம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் சேல் ஆகிற இடம். இதில் வந்து பாருங்க இந்த கல் வந்து கிட்டத்தட்ட 75 லட்சம். அப்படி நான் உங்களோட நாட்டு காசுக்கு 75 லட்சம் ரூபா. 75 லட்சம் ரூபாய்க்கு கல் வாங்குறதுக்கு வந்து செருப்பாக அடிப்பாங்க. அதனால் எங்களால் வேண்டவும் இல்லாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுகள் அப்படி ஒரு டிசைன்களில் டிசைன் பண்ணி வச்சிருக்கணும். இதெல்லாம் பாருங்க. எல்லாமே எல்லாம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வரும் எல்லாமே. ஸ்ரீலங்காலேருந்து எந்த யூடியூபர் ஜேம் பார்க்க வந்தாலும் இவர் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை தந்து ஜேம் எப்படி எடுக்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவார். மற்றவர்கள் அதை விரும்புகிறாங்க இல்லையா? இல்லை இவர் தான் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸாக தெரியும். ஓகே. இந்த மாதிரி ஒரு ஷோரூமோட ஃபுல் கெப்பாசிட்டி நேரில் இது மட்டும் தான் இவரின் ஃப்ரெண்டும் தான் இருக்கு. ஓகே, சந்தோஷம். இங்கால பாருங்க அந்த அங்காளெல்லாம் அதெல்லாம் என்ன கல்லுன்னா? கல்லு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் வரும். 6 லட்சம். சரி, ஓகே. இதில் வந்து இந்த கல்லுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எவ்வளோ வடிவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை இல்லை. இதெல்லாம் என்ன விலை வரும்னா? இது சாதாரண 3 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் நார்மல் அப்படியே போகிறது. ஓகே. அது இப்போ களவெடுத்துட்டு ஓடிட்டோன்னா என்ன செய்யுங்க? பிடிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கல்லெல்லாம். இதெல்லாம் என்னதுக்கு நான் யூஸ் பண்ணுவாங்க? இதை வேண்டுவாங்க. இது அஸ்ட்ராலஜி பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. மற்றது அந்த டெம்பிள்ல மேலே கோபுரத்துல மாதிரி அடிப்பாங்க. கலசத்துக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வைப்பாங்க. ஓகே. சில இந்த நாகபாம்பு கல்லை கொட்டினு சொல்லுவாங்க. அப்படி அதே மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. உண்மையிலுமே வித்தியாசமான கல்லுகள் நிறைய இருக்கு. இதில் பாருங்க நல்லா இருக்கு உண்மையிலுமே. நம்ம டிக்கா அப்புறம் எவ்வளோ வச்சிருக்கீங்க கல்லு? அவர் வச்சிருக்காங்க. வீட்டில் தோண்டினா இருக்கு. அதான் ரத்னபுரி கல் வந்து கெமிக்கல். அதெல்லாம் ஜாயிண்ட் அது வந்து ஸ்டோன் ஆகும். நான் 1 லட்சத்துக்கு உங்களை தங்க சொல்லுங்க. அது நீங்கள் வச்சு நீங்கள் இவருக்கு 5 லட்சத்துக்கு விற்கலாம். இவர் திருப்பி 3 லட்சத்துக்கு விற்கலாம். கொஸ்டா விற்கலாம். இது இந்த பிஸ்னஸ் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி ஒழுங்காக ப்ரோக்ரஸாக போகணும்னு பிஸ்னஸ். சில இப்போ கோல்டுன்னு சொன்னால் உலகத்தில் எங்கே போனால் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. சில்வர் இருந்தாலும் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வாகனம் டொயோட்டா பொருளாக எடுத்தாலும் அதுக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இது வந்து அவனோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி அவனோலே அப்படியே ப்ரோவாக்கள் வந்து உள்ள ஷூட் எடுத்துகிட்டு இருக்கணும். நான் அப்படியே வெளியில் நின்று இப்படி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கேன். எல்லாத்த கையிலையும் வந்து ஒரு சரை இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே ஜேம்ஸாக தான் இருக்கும். பலவையா கல்லா? பலவையாது பலகை தெரியல. எது பலகை மாதிரி இருக்கு. என்ன கல்லு எவ்வளோ வெயிட்டாக இருக்குதுமா? சரியான வெயிட். இது வந்து பூமி உருவாக மரம் உள்ளுக்கு வளர்ந்த கல். மரத்துக்குள்ளே இருக்கிற கல் தானே ஒவ்வொரு இடத்துக்கு. இது வந்து 2 கல் ஒட்டி. இது சிங்கிள் பீஸ். அதாவது அண்ணா என்ன சொல்கிறாருண்டா, இந்த 2 கல்லும் வந்து ஒட்டி இருக்கான். அதே மாதிரி அந்த லைனிங் வந்து அப்படியே 2 கல்லுக்கும் ஒரே மாதிரி போகுதாம். அப்படி கிடைக்கிறது அருதுன்னு சொல்லினா இது வந்து ஒரு கல்லாக வருது பாருங்க அப்படி தெரிக்குதுண்டு. இதெல்லாம் சுமார் என்ன விலைக்கு வரும்? அது கல்லிட மாதிரி அரிசி. ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு வெரைட்டி வரும். அதனால யார் சரி கல் பர்ச்சேஸ் பண்ணுறது சொன்னால் அந்த கல்லிட வெயிட், கல்லிட பொடி, கல்லிட ஃபேஸ், கல்லிட அந்த கிளியரிட்டி எல்லாம் பார்க்கணும். அது நார்மலாக ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு கல்ல இத்தனை வருஷம் பழமையானதுன்றது பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாமா? இல்லை அப்படி ஏலவே இல்லாது. இவ்வளோ வருஷம்னு சொல்லல. அப்படி நார்மலாக கைக்கு எடுத்தா இது அந்த ஓவரா இதாகிட்டு அது நார்மல் கல் அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். வருஷ கணக்கு பிடிக்கலாம். அப்படி என்ன கெமிக்கல் டெஸ்டிங் பண்ணவே வேணும். இதில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் என்னதுக்கு அது தோடுகளுக்கு வைக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் அதுகளுக்கு வைக்கிறதா இல்லை. இது நவரத்னம். ஓகே. 9 கலரும் இருக்கு. 9 கல். இதில் பாருங்க பூனைக்கண் கல்லாம் அப்படிதான் இது பாருங்க வெள்ளையா போய் வருது ப்ரோ. இதுலயும் வருது. அப்படியே கண்ணுக்கு எடுத்து வச்சிருவோம். அதே மாதிரி இது வந்து மூன் ஸ்டோன் என்று சொல்றது இல்ல. இதோட விலை அதிகம் தான். என் கண்ணை விட வச்சுட்டு போறது தப்பு இல்லை. சரி, நான் கவனமா வச்சிருக்கேன். ஒன்று எடுத்து பார்க்கவே பயமா இருக்கு. லைட்டா அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பாருங்க எங்க ஊர்ல இருக்கிற கரங்கள் மாதிரி அதெல்லாம் அதையும் வட்டி வச்சிருக்கணும். இறந்து போன கற்கள் இந்த எக்ஸ்பயர் மில்லியன் கணக்கு வருஷமா நிலத்துள்ளுக்கு இருந்து அது பொருள் கல் டெத் ஆகின பொருள் கிடைச்ச கல். இதெல்லாம் கோடி கணக்கு பொருள் மாதிரியான கல். இப்போ எவ்வளவு காலமா இந்த பிசினஸ் செய்யறான்? ரத்னக்கல் தோண்டி எடுக்கிறது அதெல்லாம் இது வந்து ಅವ್ರದ್ದು ಗೀಯಕ್ಕೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಕೋಟಿಗಣ ಬೆಳಿಗ್ಗೆ பிசினஸ் பண்றாங்க. ராஜ காலத்துல இருந்தே செய்துட்டு வந்தாலும் இன்னும் அந்த வளம் இருக்குது பாருங்க இலங்கையில. சிங்காசனத்துக்கு அந்த அவருடைய ஃப்ரீடம் அதுக்கெல்லாம் இதெல்லாம் பாருங்க இப்படித்தான் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணிவிடும். அதெல்லாம் போலீஸ் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துவிடும்.
இதில் பாருங்க கிட்டத்தட்ட இதே ஒரு 1/2 கிலோ பேக் கிட்ட இருக்கும் போல இருக்குது. இது என்னென்னா இதில் ஒரு டைமர் மாதிரி இருக்குது. இதில் தான் சைஸ் பார்க்குறது கல்லிட சைஸ் பார்க்குறது. ஓகே, இதில் காட்டும். இதாக்கினா இப்படி 0.2 இது 4 காட்டினா என்னது 4 மில்லிமீட்டர் ரவுண்ட். அது 4 மில்லிமீட்டர் ரவுண்ட். ஓகே, அப்படி வெயிட் பண்ணுற வெயிட் பார்க்குறது. நார்மல் கல்லுகளை வச்சு ஒரு ஜானை மாதிரி செய்திருக்கணும். அதே மாதிரி இவர் வந்து மும்பையிலேருந்து வந்திருக்கார் வண்டிட்டு போகிறதுக்கு. ஜேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஜேம்ஸ் எல்லாமே அந்த போலிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறது தானே அந்த ஒரு விஷயங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். இதில் ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதில் ஒரு மிஷின், அதில் எந்த மிஷின் தான் இதில் சரி பண்ணுறேன். நான் ஒன்று காட்டுன்னு தானே அந்த ரோ மெட்டீரியல். அந்த ரோ மெட்டீரியல் நான் உங்களுக்கு காட்டினா அது ரோ மெட்டீரியல் நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது. அப்போ ரெண்டாவது நான் உங்களுக்கு காட்டினா ஷேப் பண்ணுறது அந்த ஷேப் பண்ணுறது இப்போ நடக்குது. இவர் வந்து இதில் இப்போ போட்டு ஷேப் பண்ணுறதை பாருங்கள். அந்த பெரிய கலர்னா அது வந்து கட் பண்ணி எடுத்துருவீங்களா? இல்லை, பெரிய கல்லாண்டா தேவையில்லாத துண்டை நம்ம ஒரு கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி தான் ஷேப் பண்ணுறது. ஷேப் பாடி இது சாதாரண வெளியிருந்து வரும், ஒவ்வொரு நாட்டிலேருந்து வரும். சிலதுகள் இருக்குது இங்கே செய்கிறது இந்த மெஷின். இதில் பாருங்கள் அவர் அந்த திருப்பி செய்கிறார். அந்த அதை திருப்ப அதில் உள்ள மெஷர்மெண்ட் மாறும். அந்த மெஷர்மெண்ட் மாறினா தான் அதில் உள்ள அந்த கேப், அந்த கிளியரிட்டி எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ இதை அடுத்து பாலிஷ் பண்ணுறதுனா இதெல்லாம் தீட்டி வச்சிருக்காங்க. இந்த தீட்டி வச்சிருக்கீங்க. இதில் வந்து காப்பர் இதில் தான் கல்லை பாலிஷ் பண்ணுறது. இந்த ஷைனிங் வரும். இதில் பாலிஷ் பண்ணல, இந்த காப்பரில் தான் பண்ணணும். அது கல்லிட மாதிரி, கல்லிட சைஸ்ட மாதிரிக்கு கல்லிட வெரைட்டி மாதிரிக்கு அது சேஞ்ச் ஆகும். கிட்டாக்கி பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அது பொலிஷ் இவர் பார்க்கும்போது அது பொலிஷ் விளங்கும் உங்களுக்கு. அதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஜேம்ஸ் தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணார். முதல்ல அந்த போட்டை கவனிக்கலை. நான் பார்த்திங்கன்னா பழங்காலத்து முறை இப்படித்தான் ஜேம்ஸ் பார்க்குறது. மெஷினால் பார்த்ததுக்கு இது வித்தியாசம். 600 காலையில இப்படி தான் பார்க்கணும். நூல்கள் நூல்கள் 600 வைரோடி அது மாதிரி நூல்கள் அண்ணே அது வெட்டினது வந்து நூல்கள் ஃபஸ்ட்டு வெட்டினது இன்சைடு தான் வெட்டிக்கு தான். ඕක ඉස්සෙල්ලාම අනිත් පැත්ත කපලා තිබුණා. අනිත් පැත්ත වෙන ඔය පැත්ත කැපුවා. ඒ පැත්ත නූල මදි. ஸ்பெசிஃபிக் இன்சைடு வைக்கும். இதில் 6 நூல் பத்தாது, போதாது. இது நூல் காணதில்லை ஒழுங்கா. නූල මදි මේ පැත්ත කපුවා. දැන් அப்போ இன்சைடு வெட்டி ඒ පැත්ත නූල இன்சைடில் நூல் சரி. இந்த நடுவுக்கு நூல் வர்றது இருக்குது தானே, அது வந்து வேறு லெவல். சிலது வந்து சைடுக்கு வரும், இன்சைடுக்கு வரும். இதில் வந்து சரியாக நடுவில் வந்திருக்கு. அப்போ நல்ல மதிப்பு போகும். கேத மேக என்னவா ப்ரைஸ் ஆக்கி மேக ப்ரைஸ் கேது கண்ட போடுவாங்க. විල කොහොමද කාටියව ඕක මැක්සිමම් මගේ ගලන්නේ ඒ නිකම් මිල නිකම් සාමාන්‍ය ගන්න නෙමෙයි වීඩියෝ සාමාන්‍ය ලක්ෂ දෙකක් විතර තමයි. லட்சத்துக்காய் 2 லட்சத்துக்கிட்ட இலங்கை காசுக்கு போகும். சரி, நாங்கள் இப்போ வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு கொண்டோம் டிகாபுரம் மூலமாக. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசிபியில் அள்ளி எடுக்கிறாங்களா, கிணறு மாதிரி வெட்டி அதுகளுக்குள்ள போய் எடுக்கிறாங்களா. 2 வாய் இருக்கு. ரைட். பழங்கால முறை வந்து பார்த்தீங்கன்னா கிடங்கு கிண்டி கீழே போயிடும், கீழே போய் ஜேம்ஸ் எடுக்கணும். அதை தவிர்த்து இந்த ஆறுகளில் அலசி எடுப்பினோம். அதிலெல்லாம் இப்போ அரிதாக வந்து கொண்டிருக்கு. ஒரேடியாக ஜேசிபியால் இதாக்குறது தான். மற்றதில் பார்க்குறோன்னா கொஞ்சம் தூரம் போகணும். நாங்கள் இதுலேருந்து ஜேசிபி இல்லை கிண்டி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காண்டி ஸ்பெஷலாக ஏதாவது ஊர் இருக்கானா இல்லை எல்லா இடத்துலையுமே பார்க்கலாமா? எல்லா இடத்துல பார்க்கலாம். அதுக்கான சரி லைசன்ஸ் கொடுக்குற அந்த இடத்தை பொறுத்து பெரிய பரந்த நிலமா இருக்கணும். அந்த சின்ன நிலத்துல தான் ஒரு இடத்துல குளிக்க போய் தப்ப அவ்வளவு போகாதானே. இப்போ இதுக்கு அடியில எல்லாம் நிலத்தால போயிருப்பாங்க. அப்படி இருக்கு ப்ரோ. கிண்டி உள்ள தோண்டி இங்க ஒரு கட்டி போவாங்க. சிலாக்கள் முந்தி பழங்காலத்துல வந்து அந்த உள்ள காத்துல தானே மெழுகு பத்தின்னு பத்திச்சுக்கும் போவாங்க. அந்த மெழுகு பத்தி 100 கட்டம் வரைக்கும் வந்துடுவாங்க. அப்ப அந்த ஆக்சிஜன் குறைய அந்த நெருப்பு பத்தாது. இப்ப அப்படி இப்ப வந்து காத்து மெஷின் அடிச்சு ஆக்சிஜன் அனுப்புறாங்க. இப்ப வேண்டி எடுத்து வர கட்டி போகலாம். இது இப்ப நான் போறதுக்கு அடியிலே சம்டைம் சிலாக்கள் சொல்றாங்க ஒரு காலத்துல இது வந்து அப்படி தோண்டி அப்படி இறங்கிடும் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. அம்மா ஆயிட்டு இருந்த அந்த ஊரை வந்து ஆக்கிட்டாங்க. நோண்டி எடுத்து சரி, நாங்கள் இப்போ இதுலேருந்து வெளிக்கிடுவோம் அந்த இடத்துக்கு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து டவுன்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெக்கோக்களால் கிண்டி அப்படியே இதை எடுத்துக்கொண்டிருக்கணும் ஜேம்ஸை பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நிலத்துக்குள்ளே போய் எடுக்கிற முறையும் இருக்குது. அதே மாதிரி பெக்கோல் எடுக்கிறதும் இருக்குது. மற்ற இந்த அலசி எப்படி ரத்தின கல் எடுக்கிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த இதுக்கு பொறுப்பானார்.
வந்தாய் நைஸ் யா காடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயாண்ட பெர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் இப்போ போகிறோம் அங்கால போய் பார்க்க சொல்லியிருக்காரு. இப்போ இதில் வந்து அந்த கிடங்கு மாதிரி கீழே போய் எல்லாம் அடிப்பிருந்தாங்க. அதில் வந்து இப்போ 2-3 நாள் மழை பெய்ததால் தண்ணி அதை வந்து இப்போ ஃபுல்லாகவே இறைச்சி எடுத்துக்கொண்டு இருக்கணும். நாங்கள் போன முறை வந்து பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அங்கேயில் இளமை ரத்னம் பொரியப்படுற மாதிரிலாம் இப்போதைக்கு இதெல்லாம் விழுந்த மாட்டோம் சம்பவம் தான். நாங்களும் இப்படி ஒரு நிலமண்டு வேண்டுவோம் வாங்க. நாங்களும் ஒரு நிலமண்டு வேண்டுவோம் வாங்கிடலாம் ப்ரோ. அந்த மோட்டரில் வந்து 3 இன்ச்சு தண்ணி போகுது. 3 இன்ச்சு தண்ணி. அந்த மோட்டரில் 3 இன்ச்சு. அந்த மோட்டர் 3 எல்லாம் 9 இன்ச்சு தண்ணி. அப்போ இதில் வந்து 20 இன்ச்சு தண்ணி வருது அகலது. அதுக்கு அந்த 3 மோட்டரை போட்டும் இதில் தண்ணி வந்து ஸ்பீடாக வருது. ஊற்று தண்ணி ஊற்று தண்ணி அதுதான் இதை எடுக்கிறாங்க. ஓகே மழை பெய்ததால. ஆனால் இதோட ஜேம்ஸ் எல்லாம் போயிடாதா? இல்லை தண்ணி தான் எடுக்கிறாங்க. பாருங்க அது சைடில் வந்து ஒவ்வொரு மரம் ஒன்று இருக்கு. மரம் ஜக்கில்லேன். அந்த மரத்தை உள்ளுக்கு சைடு அடிச்சு மண் சரியாது. அது வந்து நான் 45 மீட்டர் உள்ள 45 மீட்டர் உள்ள போகுது. இன்னும் 15 மீட்டர் இப்போ போய்க்கு இன்னும் தோட்டிகள் போவாங்க. 60 மீட்டர் உள்ள போயிருக்காங்க. கடைசி எவ்வளோ வரைக்கும் உள்ள போவாங்க? சைடுக்கு போவாங்க. சைடுக்கு அவங்க இடத்துக்கு போயிட மாட்டாங்களா? அதான் பக்கத்து ஊருக்காரங்கள்ட்ட போயிடுவாங்க. இது வந்து ஒரு தட்டை தோண்டி இது அடிச்சு அப்புறம் இன்னொரு தட்டை தோண்டி அதை அடிச்சு பாருங்க பெரிய பெரிய கட்டை தான் வச்சிருக்காங்க. கட்டை வச்சு அது வந்து 3 வருஷமா அந்த கூலியை வேலை செய்தான். அந்த கூலியில் இன்னும் 1 ரூபா கூட கல்லொன்று கிடைக்கல. 1 ரூபா கூட கல் கிடைக்கல. அதான் அதான் ஒரு சிலருக்கு தான் ப்ரோ லக்கு இருக்கும். தொடர்ந்து தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து அதைத்தான் அரிச்சு எடுப்பாங்க. புளிலிக்கே தான் எடுத்து போட்டு இருக்கிறேன். கடிப்புற அம்பலத்தினே போட்டுக்காங்க. கோட்டி அகசிයට මේ අපිනේ වෙයි මේ ඊටම එක්කෙනෙක් අරක තව කෙනෙක් கோட்டி 800 கோடிக்கு கல்லு கிடைச்சா வந்து 800 கோடிக்கு 800 ஐயோ அப்பா 800 கோடி எங்கயா இருக்குது? ரூபி ஒரு கல் இருக்கு 100 கோடி. ஒரு 100 யாரு கிடைச்சா ப்ரோ? அந்த சைடில் பத்தாள் செய்யணும். பத்தாள் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ரத்ன கல் எடுக்கிறத பத்தாள் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. මේක පොඩි ඉඩමක්. මේකේ ලයිසන් 60ක් අපලා තියෙනවා. 7 லைசன்ஸ் வெட்டிருக்கு. 7 லைசன்ஸுக்கு வெட்டி இருக்கு. ලයිසන් 60ක් කියන්නේ අවුරුදු 60ක්. 60 வருஷமா வச்சிருக்கு. එතකොට පර්චස් 50ක ඉඩමේ අවුරුදු 60ක් වැඩ කරනකොට ඉතුරු වෙනවා. 50 பேஜஸ் காணியில 60 வருஷமா வேலை செய்யறது அந்த காணி மீயாது. அதுக்கு எடுக்கவே இல்லை அந்த காணி. ஓகே சரி இப்படி வெட்டுறீங்களே உள்ள போய் டேமேஜ் ஆகாதுகளுங்க. இப்போ கப்பன கோட்டை அத்துல கீழே டேமேஜ் அவஸ்தை எல்லாம் கடவுள் சித்தம். எல்லாம் வரலாம், இன்னும் நடக்கலாம், கீழே போகலாம் இந்த ஊர். යනකොට නැක්සින් සත්‍යයම දුන්න මේ ලීඩ් ගෙදරනවනේ. இது உள்ளுக்கு போகல. இந்த மெஷின்ல மேலால மெஷின்ல வைப்ரேட் ஆகும் தானே. அந்த டைமுக்கு கீழே இருக்க பலவே கலந்து அதால மண் சரிந்து போகும். එතකොට අඩි ඉන්න කෙනා දන්නේ උඩින් ඔළුවට වැටෙනවා. கீழே இருக்க தலையில தான் முடியாது. ඒක නිසා වලට බහින්නේ නන්දරයම කරලා கடவுளை கும்பிட்டுட்டு தான் போகிறது. அந்த மத சாரித்திரம் எல்லாம் செஞ்சு டைம் பார்த்து நேரம் பார்த்து அப்படி தான் போவாங்க. சரி நாங்கள் அங்கே போய் அந்த நவீன முறையும் பார்ப்போம். தேங்க்யூ. அரிச்செல்லாம் காட்டணும். கரலிங் தான். இல்லை இந்த சாமான்கள் பொருட்கள் எல்லாம் வைக்கிற இடத்தையும் வாடி சாப்பாடு சாப்பிடுறது எப்படி அலசுவாங்க. நைட்டு பாதுகாப்பு. இப்போ செய்து காட்ட போயிடும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலசி காட்டினா. ஆனால் இது வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், டிஸ்கவரி சேனலில் தான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் உண்மையாக பொய்யா தங்கம்லாம் கிடைக்குமா? உள்ள தங்கம் இல்லை, மாணிக்கம். மாணிக்கக்கல் மட்டும்தான் இதில். மாணிக்கக்கல் மட்டும் தான் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்ப்பேன். ஆனால் தேடுவாங்க, இதுக்குன்னு கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. தேடி பார்ப்பாங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்க்க போய் நம்ம ஒரு இதுக்குள்ளே போட்டு அப்படியே தடவி பார்ப்போம். ஓகே மேலே இதில் வந்து கும்பிட்டே வச்சுக்கணும்னு வேண்டுறாங்க. கடவுள்கிட்ட கும்பிட்டு தான் தேடி பார்ப்பேன். அவன் கிடைக்கணும் அப்படின்னு. எப்படி தேடுறாங்க பாருங்க. யாரும் 10,000 வாங்கலாம். நாங்கள் வந்து லக்குக்கு நிறைய கிடைச்சிட்டு அப்படி இருக்கும்.
நம்ம வந்து கம்ப்ளீட் கடவுளை கும்பிடுவாங்க. அப்படியே எங்களை இங்கே வச்சிருவோம் பிடிச்சி. இப்போ 2வது தடவை எடுத்துகிட்டு இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு. இங்கே பாருங்க, கல் வந்துருச்சு. இதில் பாருங்க, முதல்ல ஒரு கல், நீல கலரில் ஒரு கல். நீங்க வந்த நேரம் நல்லா இருக்கு. ப்ரோ அப்படியே உங்களை பிடிச்சி வைக்க போகிறாங்க. ஸ்பின்னர் பாருங்க பாருங்க, கல் வருதுங்க. வேற என்ன கல் இருக்கு பாருங்க பாருங்க. நல்ல கல்லா பாருங்க, நல்ல 4 கல். பெரிய கல் இருக்கு பாருங்க. பெரிய கல் உண்டு. ஆஹா, லக்கு தான் ப்ரோ. லக்கா ப்ரோ. ரொம்ப பெரிய கல் இருக்கு. உங்களை என்ன பிடிச்சி வைக்க போகிறாங்க. நல்ல நேரம் உண்டு. பெரிய கல்லுங்க. அண்ணன் பாட்டுது கல் பாருங்க. நல்ல பாட்டுதான். இதுக்கு வர வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கற்களை தான் பார்த்து கொண்டு இருப்பினோம். அது ப்ளூ ஒன்று வந்திருக்கு இங்கே பாருங்க. ஏய் வாவ், புல்லு சப்பாயா. இதுக்கிட்ட வருமா அந்த பெருமதி? கடவுளே கடவுளே. நீங்க வந்த நேரம் நல்லா. ஒரு கல்களுக்கும் ஒரு பேர்கள், ஸ்பின்னர், மற்ற என்னென்ன பேர், என்னென்ன வகை இருக்குண்ணா? இது வந்து தோரமல்லி. இது ப்ளூ சப்பாயா. ப்ளூ சப்பாயா. இதுவும் தோரமல்லி. இதுவும் ஸ்பின்னர் உண்டு. அப்படி ஒரு இப்போ இருக்கையில அதுல வெயிட் கூட. வெயிட் கூட. நார்மல் கல்லே பார்க்க வெயிட் கூட. வெயிட் கூட. சரி, இது எது ரேட் அதிகமான கல்? வண்டிட்டு பார்ப்பீங்களா? சப்பாயா கொடுங்க, கொஞ்சம் முழுங்கிடுவோம். நாளைக்கு கூட நான் வயித்தை க்ளீன் பண்ணி வெளியில எடுத்துக்கிறேன். உள்ள விட மாட்டாங்களா? அப்புறம் வெளில விடவே மாட்டாங்க. விட மாட்டாங்க. ஐயோ, எதுக்குங்க வயித்தை கிழிச்சு அந்த அயன் படத்துல உள்ள போறதை கிழிச்சு எடுப்பாங்களா? அது மாதிரி எடுத்துட போறாங்க. வேணாம். இது வந்து விசேஷமா ஒரு இதோ சொல்ல சொன்னாங்க. இது வந்து போலீஸுக்கு வரதுக்கு கூட அனுமதி இல்லை. இது வந்து லைசன்ஸ் அரசாங்கத்தால யாசர் ஒத்தருக்கு தான் வரணும். அதுவும் அரிக்கிறது வந்து வீடியோ எடுக்க காட்ட மாட்டாங்க. அது வந்து அதுக்கு வந்து இந்த காணியோட ஓனர், மெஷின் ஓனர், தோன்றவர், 3 தலைவர் நிற்கிறாங்க. தலைவர் அவர்கிட்ட முன்னுக்கு தான் இது அரிக்கணும். எங்களுக்கு வந்த சுட்டியும் ஒரு வீடியோக்காக வேண்டி சின்ன சப்போர்ட் ஒன்று தந்தாங்க. ஏங்க பாருங்க. சரி, இவர் தான் அதுக்கு பொறுப்பான. இப்போ அவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஐயா வந்து வல்வெட்டித்துறை. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எப்போ படிச்சீங்க வல்வெட்டித்துறையில்? பொய்க்காலே திக்கிற கத்தை அவர் தாத்துனா கேட்டியா? ஏன் அப்போ இங்கே வந்தாருன்னு 13 வருஷம் அங்கே இருந்தாங்க. இங்கே ஞாத்திங்க அதே கோச்சியில் ஏறி சும்மா வந்தான். கோச்சியில் ஏறி அப்படி இங்கே வந்துட்டீங்க. அப்போ அவர் தமிழ் தான். அந்த இதுக்கு தானே அந்த அப்போ வந்து இந்த சுராபத்து வந்து அந்த லிக்கர் இதுக்கு அந்த பெரிய அதில் வேலை செய்தாங்க. ஜப்னா வெல்வெட்டுத்துறை தான் நான் ஸ்கூல் போனேன். நானும் உங்கள்கிட்ட தான் ஆளு தான் அப்படின்னு சொன்னார். சந்தோஷம். இப்போ இந்த நவீன முறையில் செய்கிறது அதை தான் பார்க்க போய் கொண்டிருக்கோம். இந்த தண்ணியை பார்க்கல குளிக்கணும் போல இருக்குது. அவ்வளோதுக்கு இங்கே வந்து அம்மல் வைக்கேன்னு சொல்லுவோம். அதான். ஆனால் இதுலலாம் நடக்கவே பயமாக இருக்குது. எப்போ இதால் கீழே போக மட்டும் தெரியாது. இது பாருங்க, இவ்வளோ பேர் வேலை செய்ய வேண்டும். இப்போ பக்கத்தில் இருந்து வந்து எடுக்க வந்தார்கள். அந்த பொறுப்பான ஆள் கிலோமீட்டர் இப்போ அவர் தான் எடுக்க சொன்னார் அப்படின்ட்டு கதைக்க போயிட்டோம். உண்மையிலுமே இங்கே பெர்மிஷன் இல்லாமல் வந்தோமோ ஏதாவது பிரச்சனை தான் வரும். இப்போ போய் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிடலாம். இதுக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க, அந்த இதுக்குள்ளே தான் வச்சு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக கீழ் பக்கத்தால் இதாகிரும் போல இருக்குது. பாருங்க, அந்த மோட்டரில் வச்சு தான் எல்லாத்தையுமே தண்ணி இறைச்சி கொண்டு இருக்கணும். 1-2 லாபத்தை எடுத்துகிட்டு விற்ப மட்டும் இல்லை, இப்போ எல்லாம் ரொக்கமாக வேணும் என்ற மாதிரி தான் செயற்பாடு எல்லாம் நடக்குது. இதெல்லாம் பாருங்கள், எப்படியா இந்த மிஷின்களெல்லாம் இங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றத எனக்கு என்ன தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு என்ன மறக்காமல் ஃபோன் பண்ணுது. அது என்ன மிதமிச்சம் இதுக்கெல்லாம் தண்ணியாக வரும் போல இருக்குது. இந்த முன்பக்கத்தை கொண்டு காட்டும் பாருங்க. இது பாருங்க, இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கல்லில் ஒரு படிமுறையாக நான் நினைக்கிறேன். ஒரு இடங்களில் கல்லுகள் நிற்கும். அதில் பார்த்து கடைசியாக செலக்ட் பண்ணி எடுக்கணும் நினைக்கிறேன். இதில் பாருங்கள், பெட்ரோல் அள்ளி அப்படியே மண்ணை போடணும். அப்படியே ஒரு இதாக கழுவப்பட்டு அப்படியே இந்த அளவில் செய்யணும். இப்போ இதில் என்ன நடைமுறை நடக்குதுன்றதை அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். ஆனால் சொல்லுங்கள். போட்டு அங்கேருந்து கழுவி பட்டு அங்கே அந்த ஸ்ப்ரே இந்த ஹை ப்ரெஷர் தண்ணி மெஷர் அடிப்பார். கழுவி இதால் விடுவாங்க. ஓகே. அந்த கல் எல்லாம் சேரோடு சேர்ந்து கழுவி பட்டு வரும். வந்து இடத்துல கல் மட்டும் அடிக்கு பொக்ஸ் இருக்கு. அதுவும் சரி. அடுத்து எல்லா வேஸ்டேஜ் கல்லும் அப்படி போகும். அப்படியே போகும். ரத்தின கல்ன்றது எப்படி அது மெஷர்மெண்ட் பண்ண? பாரம் கூட அடுத்த கல் பாரம் கூட வெயிட் கூட அது சுற்றி அடிக்கு போயிட்டு இருக்கும். ஓகே ஓகே. அதில் ரத்தின கல் எல்லாம் பொறுமதியான ரத்தின கல், பொறுமதி இல்லாத ரத்தின கல் எல்லாம் சேரும். எல்லாம் சேரும். அவங்க வெரி ஈஸி. அப்போ அதுலேயும் டிவைட் பண்ணி எடுக்க தானே இருக்கு. இப்போ பழங்காலத்து முறையில் எல்லாமே டிவைட் பண்ணுறோம். எல்லாம் டிவைட் பண்ணுறோம். இதில் வந்து இதெல்லாம் வேஸ்டேஜ் கல் தான். இதில் பாருங்கள் எப்படியெல்லாம் நடைமுறை செய்யணும்ன்றது பேசினுக்குள்ள. இதுக்கு வர்ற தண்ணி வந்து இங்காலேருந்து அப்படியே ரொட்டேஷன் ஆகி அப்புறம் அங்காள பக்கத்துக்கு எடுத்து கொண்டிருக்கணும். அதில் பாருங்கள், பெக்கால் திருப்பி உள்ளுக்குள்ளே இந்த கிண்டின மண்ணுகளை எடுத்து அப்படியே போட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனால் இதெல்லாம்
இதெல்லாம் போட்டு ஒழுங்காக கம்பேக்ஷன் பண்ணாலே அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும். ஆனால் அப்படி கம்பேக்ட் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. நவீன முறையில் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை, சிம்பிள் அவ்வளோதான் சொல்லிக்கொள்ளலாம். ஒரு மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே, இது வரைக்கும் டிகா ப்ரோன்ற உதவியோட எல்லா விஷயங்களையுமே நாங்கள் பார்த்துருப்போம். கட்டாயம் நீங்கள் இந்த ரத்னபுரி வாரண்டாலே டிகா ப்ரோ தொடர்பு கொள்ளுங்க. எல்லாருக்கும் உதவி செய்வீங்களா? தாராளமாக உதவி செய்வார். அதே மாதிரி எப்படி உங்களுக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க? கண்டக்ட் பண்ணுவார். டிகா ப்ரோன்னு யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் கண்டக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி பார்த்தது எங்கள் ஏரியாவில் கிடையாது. எங்கள் ஏரியாவில் வந்துட்டு கேஜிஎஃப்னு ஒரு இருக்குது, அதை நானே இதெல்லாம் பார்த்தது கிடையாது சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஆமா, ரொம்ப அதிசயமான விஷயங்கள் தான் இலங்கையில் இருக்குங்களே. உண்மையிலுமே பயங்கர வெயிலாக இருந்தாலும் சரி, எங்களுக்காக நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு செய்திருக்கிறேன்னா நன்றி. கட்டாயம் நீங்கள் யாழ்ப்பாணம் வரணும், வவுனியா வரணும். எல்லா இடம் வந்து கஜன் ப்ளாக்ஸ், தமிழ் ப்ளாக்ஸ் எல்லாரும் சொல்றாங்க கட்டாயம் யாழ்ப்பாணம் வாங்க. யாழ்ப்பாணம் தான் சொல்லுவாங்க, இந்தியா தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க கண்டிப்பாக. சரி, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அதே மாதிரி டிகா ப்ரோ பற்றி சொல்ல தேவையில்லை. டிகா ப்ரோ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. எங்கள்கிட்ட ப்ரோ வில்லேஜ் ஃபுட் சபாரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுலேருந்து நாங்கள் அடுத்ததாக ஒரு இடத்துக்கு போகிறோம். அதெல்லாத்தையும் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.